ஹலோ எவ்ரிவன் 100 days of wedding சான்ஸில் இன்றைக்கி டே 16. இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ளோரல் ஃப்ளாரி பிரேஸ்லெட்லாம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கிறேன், பிக் சைஸு, ஸ்மால் சைஸு, அப்புறம் கிறிஸ்டல் பீட்ஸ் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு மெமரி ஒயரும் ஜுவல்லரி ஒயரும் எடுத்துக்கிறேன். மெமரி ஒயரில் வந்து ஒரு எட்ஜில் வந்து ஜுவல்லரி ஒயர் யூஸ் பண்ணி ஒரு டைட் பண்ணிக்கலாம். டைட்டாக வந்து ஒரு நாட் மாதிரி போட்டு வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் அதில் ஒரு பிக் சைஸ் ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். அது சென்டரில் கோல்டன் பீட் வைக்கிற மாதிரி வச்சுட்டு சுற்றி ரோல் பண்ணிடலாம். ரோல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃப்ளவரை சுற்றி ஒரு ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெமரி ஒயரை சுற்றினோம்னா அந்த ஃப்ளவர் வந்து மூவ் ஆகாமல் ஒரே இடத்துலேயே நிற்கும், ஸ்டடியாக இருக்கும். ஸோ டைட்டாக பண்ணிகிட்டே வரணும். அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்டல் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பீட் ஆட் பண்ணதுக்கப்புறம் 3 to 4 டைம்ஸ் வந்து அந்த ரோல் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து அது ஸ்டடியாகவும் இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும், கொஞ்சம் கேப் விட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ இப்போ அகைன் ஒரு குட்டி ஃப்ளவரு, அதுக்கு நல்ல கோல்டன் பீட் வச்சு அதே மாதிரி ஃப்ளவர்ஸ்ட்டு மெமரி ஒயரை சுற்றி ஒரு டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவரை சுற்றிட்டு திருப்பி அகைன் ஒயரை சுற்றணும். அப்படி பண்ணும்போது ஸ்டடியாக இருக்கும், நம்மளுக்கு எங்கேயுமே மூவ் ஆகாது. அதுக்கப்புறம் அகைன் ஒரு கிறிஸ்டல் பீடு, அப்புறம் ஒரு பிக் சைஸ் ஃப்ளவரு, இந்த மாதிரி லைனாக ஆட் பண்ணிகிட்டே வரணும். வேணால் நம்ம லீஃப் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் லீஃபே இல்லாமல் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நான் வீடியோக்காக பிக் சைஸ் எடுத்துருக்கிறேன். நம்ம வேணால் சைஸு மாற்றியும் எடுத்துக்கலாம், ஸ்மால் சைஸும் எடுத்துக்கலாம். ஒருத்தரோட ஹேண்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக லாஸ்ட்டாக அதோட பிக் சைஸோட பீடு எடுத்து போட்டு இங்கேயும் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்படி தான் இருக்கும். இதுக்கு கீழே வந்து எக்ஸ்டென்ஷன் செயின்ஸ் யூஸ் பண்ணி குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளவரும் கிறிஸ்டல் பீட்ஸையும் நான் இந்த மாதிரி ஜம்ப் ரிங்ஸ் யூஸ் பண்ணி டைப் பண்ணிக்கிறேன். ஒரு சார்ம்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். கீழே வந்து ஃப்ளவர்ஸ், குட்டி ஃப்ளவர்ஸும் அதுக்கு மேலே ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே 1 சென்டிமீட்டருக்கு மேலே அந்த கிறிஸ்டல்ஸ் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்படி தான் ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹேங்கிங்ஸை அப்படியே இந்த மெமரி ஒயரில் நம்ம ஆல்ரெடி நாட் போட்டு வச்சுருக்கோம்ல, ஒரு ஹூக் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து நம்ம ஆட் பண்ணிடுறோம். இதில் நம்ம வந்து எந்த லாப்ஸ்டர் ஹூக்கும் எதுவுமே இல்லை, நம்ம அப்படியே வியர் பண்ணுற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் வேணும்னா இன்ஸ்டாகிராம், டிஎம் அண்ட் வாட்ஸ்அப் கேட்லாகில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.